இந்த ஒரு படத்தை பாருங்க, விஷாலோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இப்போ இருக்கும்? ஐயோ போச்சே 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 அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு பேர் வந்து ரயானு தர்சிகா வர்றாங்க, பின்னாடி வந்து சௌந்தர்யாவும் விஷால் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. சும்மா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆடி வந்து இது பண்ணிருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க சௌந்தர்யா, 2 பேர் தான் ஆடிட்டு இருக்காங்க, சௌந்தர்யா விஷாலும். டக்குன்னு சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரயான் இங்கிட்டு ஓடா நம்ம 2 டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி. விஷால் என் கூட ஆடுமா, என் கூட ஏய் சவுண்டு ஓ ஆடு ஆடு நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு சவுண்டு முன்னாடி போய் தர்சிகா வந்து இந்த படத்தில் பாருங்கள் பின்னாடி வந்துடுச்சு. ஐயோ நம்ம எப்படியெல்லாம் சௌந்தர்யா வந்து டான்ஸ் ஆடிடுது, நம்மளை மாதிரியே அவன் ஆடுறானே அப்படின்னு சொல்லி விஷாலோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே வந்து நின்றுருக்கான். என்ன சவுண்டு முன்னாடி போகிற, நம்மளை வந்து விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சம்பவம் சௌந்தர்யாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு விஷால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் அவனை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஷாலும் தர்சிகா வந்து லவ் கண்டென்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான் நம்ம நினைப்போம். ஆனால் விஷால் நினைப்பான் அது வந்து உங்கள் சிந்தனைக்கே விட்டுறேன். ஏதாவது நினச்சி ஏதாவது பேச போகிறானா தெரியலையே மக்களே. ஏதாவது பேசினா அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்கிறது நம்மளாக தான் இருக்கும். இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.